السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في المحكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من جاء بالحسنة فله عشر أمثالها ومن جاء بالسيئة فلا يجزى إلا مثلها وهم لا يظلمون صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நாம் வாரந்தோறும் அர்பஈன நபவியாவுடைய ஹதீஸை பார்த்து வருகிறோம். அந்த தொடரிலே இன்று நாம் பார்க்க இருக்கிற ஹதீஸ் 25வது ஹதீஸ், அர்பஈன நபவியாவுடைய 25வது ஹதீஸ். عن أبي ذر رضي الله عنه قال أن أناسا من أصحاب رسول الله صلى الله عليه وسلم قالوا للنبي صلى الله عليه وسلم قالوا يا رسول الله ذهب أهل الدثور بالأجور يصلون كما نصلي ويصومون كما نصوم ويتصدقون بفضول أموالهم إلى آخر الحديث. நீண்ட ஹதீஸ், மிகவும் அற்புதமான ஹதீஸ், நிறைய மக்களுக்கு பிரயோசனம் உள்ள விஷயங்களை சொல்லக்கூடிய ஹதீஸ். சஹாபா பெருமக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் ذهب أهل الدثور بالأجور. أهل الدثور بالأجور அப்படின்னா வசதி படைத்த செல்வந்தர்கள் அதிகமாக நன்மை செய்கிறார்கள். எப்படி? அதிகமாக சதக்கா தான தர்மங்கள் கொடுப்பதன் மூலமாக, அதுபோல அவர்களுடைய பணத்தை கணக்கு பார்த்து ஜகாத்து கொடுப்பதன் மூலமாக, மக்கமா நகருக்கு சென்று ஹஜ்ஜி உம்ரா போன்ற உன்னதமான அமல்கள் செய்வதன் மூலமாக செல்வந்தர்கள் அதிகமான நன்மையை அடைகிறார்கள். இது யார் கேட்கிறது? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தம தோழர்கள், வசதி குறைந்த தோழர்கள், பண வசதி இல்லாதவர்கள், செல்வம் இல்லாதவர்கள் இப்படி கேட்கிறாங்க. செல்வந்தர்கள் சதகா, ஜகாத்து, ஹஜ், உம்ரா போன்ற அவர்களுடைய செல்வத்தை செலவழித்து நன்மையை தேடிக்கொள்கிறார்கள் அதிகமாக. ஆனா எங்களுக்கு அந்த வசதி இல்லை. அப்ப அந்த நன்மையெல்லாம் எங்களுக்கு அடையக்கூடிய வாய்ப்பில்லையே என்று ஒரு கவலையோட சஹாபா பெருமக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தை கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் இந்த உலகத்துக்கே பெருமதியான ஒரு உபதேசத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏழை மக்கள், வசதி குறைந்தவர்கள் எப்படி அல்லாஹ்விடத்திலே செல்வந்தர்களை விட அதிகமாக நன்மையை தேடிக்கொள்வது, அதற்கு என்ன வழி என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக காட்டி கொடுத்தார். சஹாபாக்கள் சொன்னார்கள், யுஸல்லூன கமா நுஸல்லி, நாங்களும் தொழுகிறோம், வசதி படைத்தவர்களும் தொழுகிறார்கள். வயசூமூன கமா நஸூமு, நாங்களும் நோன்பு பிடிக்கிறோம், நோன்பு நோக்கிறோம், அவங்களும் நோன்பு நோக்குறாங்க. வயதஸத்தகூன பிஃபுதூலி அம்வாலிஹிம், அவர்களுடைய செல்வத்தை வைத்து அவர்கள் அதிகமாக சதகா கொடுக்கிறார்கள். ஏழை மக்களுக்கு சதக்கா கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? கடமையும் இல்லை. சதக்கா கொடுத்தா நன்மை இருக்கிறது. ஜகாத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை.
மக்கமா நகருக்கு சென்று உம்ரா ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை. பெரிய கனவு. எத்தனையோ மக்கள், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் பெரிய கனவோடு இருக்கிறார்கள். அந்த மக்கமா நகரை ஒரு தடவையாவது நமது வாழ்க்கையிலே தரிசிக்க வேண்டும் என்று. ஆனால் அந்த வாய்ப்பு அதிகமானவர்களுக்கு கிடைப்பதில்லை. என்ன காரணம்? செல்வந்தத்தோட இந்த உம்ரா ஹஜ்ஜி பிணைக்கப்பட்டிருக்கிறது. செல்வம் இருந்தால்தான் அங்கே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக அந்த நன்மையை எல்லாம் வசதி அல்லாதவர்கள், ஏழை மக்கள் எப்படி அடைந்து கொள்வது என்று கேட்ட பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவலைஸ கத் ஜஅலல்லாஹு லக்கும் மா தஸத்தகூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு சதக்கா செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரவில்லையா என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள், இன்ன பிகுல்லி தஸ்பீஹத்தின் சதகா வ பிகுல்லி தக்பீரத்தின் சதகா வ பிகுல்லி தஹ்மீதத்தின் சதகா வ பிகுல்லி தஹ்லீலத்தின் சதகா. அப்படி சொன்னான். எப்படி? வசதி படைத்தவர்கள் பணத்தை கொடுத்து சதகாவுடைய நன்மையை அடைந்து கொள்கிறார்கள். அதற்கு பகரமாக நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் 4 தஸ்பீஹ்னா சுப்ஹானல்லாஹ் தஸ்பீஹ் செய்றது, தஹ்மீதுனா அல்ஹம்துலில்லாஹ், தக்பீர்னா அல்லாஹு அக்பர், தஹ்லீல்னா லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப ஒவ்வொரு தக்பீருக்கும், ஒவ்வொரு தஹ்லீலுக்கும், ஒவ்வொரு தஸ்பீஹுக்கும், ஒவ்வொரு தக்பீருக்கும் தஹ்மீதுக்கும் நமக்கு சதக்கா செய்த நன்மை கிடைக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னதமான அற்புதமான சதக்காவுடைய நன்மையை அடைந்து கொள்ளக்கூடிய வழியை உத்தம சஹாபா பெருமக்களுக்கு மாத்திரமல்ல, உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வாய்ப்பாக, ஒரு வசதியாக எடுத்து சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இதோடு விட்டு விடவில்லை. மேலும் சஹாபா பெருமக்கள் கேள்வி எழுப்பினார்கள். வஃபி புதுஇ அஹதிக்கும் சதகா. அதே தொடரிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் உங்களுடைய மனைவியோடு தாம்பத்திய உறவிலே ஈடுபடுவதும் சதகா அப்படின்னா. எப்படி? ஹலாலாக தாம்பத்திய உறவுல ஈடுபடுவதும் சதகா, சதகாவுடைய நன்மை கிடைக்குது அப்படி என்று சொன்னதுக்கு சஹாபா பெருமக்கள் கேட்டார்கள், காலு யா ரசூலல்லாஹ் அயதி அஹதுனா ஷஹ்வதஹு வ யகூன் லஹு ஃபீஹா அஜர். எங்களில் ஒருவர் அவருடைய இச்சையை தீர்த்துக் கொள்கிறார். இப்ப இச்சையை தீர்த்துக் கொள்வது, மனிதனுடைய உடம்பிலே உள்ள இச்சையை தீர்த்துக் கொள்வது தப்பான காரியம் என்று சிலர் புரிந்து வைத்திருக்கிறார்கள். அழகாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், எங்களில் ஒருவர் அவருடைய இச்சையை தீர்த்துக் கொள்வதும் சதக்கா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு சஹாபா பெருமக்கள் கேள்வி எழுப்பினார்கள், எங்களில் ஒருவர் அவருடைய இச்சையை தீர்த்துக் கொள்வதும் சதக்காவா, அதற்கு நன்மை இருக்கிறதா என்று கேட்டதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்களை பார்த்து கேட்டார்கள், அரஐதும் லவ் வதஅஹா ஃபீ ஹராமின் அகான அலைஹி விஸ்ர். இப்ப ஒரு மனிதன் அவனுடைய இச்சையை ஹராமான முறையிலே தீர்த்துக் கொண்டால் அதற்கு பாவம் இருக்கிறதா இல்லையா? இருக்குதா இல்லையா? இருக்குது. அப்ப ஹலாலான முறையிலே அதனை ஈடுபடுத்தினால் நன்மை இருக்கிறது, பாவம் இல்லை மட்டுமில்லை, நன்மை இருக்கிறது. அதான் புதிய அஹதுக்கும் சதக்கா என்று சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய ஒருத்தர் தன்னுடைய மனைவியோடு ஹலாலான முறையிலே அவருடைய தாம்பத்திய உறவிலே ஈடுபடுவது சதக்காவுடைய நன்மை இருக்கிறது. இதனை எல்லாரும் சொல்லி விளங்கப்படுத்தி புரிய வைக்கணும். சரியா? அப்ப ஹராத்துல போனா எப்படி பாவம் இருக்கிறதோ அதே போல
ஹலாலான முறையில் ஈடுபட்டால் அதுக்கு நன்மை இருக்கிறது என்கிறதை அண்ணலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய உத்தம சஹாபா பெருமக்களுக்கு விளங்க வைத்தார்கள், புரிய வைத்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இதுல நம்ம பார்த்த சதகா, அதிகமான இடத்துல சதகா 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 என்று வருகிறது. இந்த சதகா என்றால் என்ன என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி செய்தால் தஹ்பீல், அதாவது சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னால் சதகா, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் சதகா, அல்லாஹ் அக்பர் சொன்னால் சதகா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் சதகா, எல்லாத்துக்கும் சதகா. அப்ப இந்த சதகாண்டா என்ன என்றதை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். சதகாக்கு என்ன பவர் இருக்கிறது, இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் என்ன பவர் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அஸ்ஸதகத்து ஃபில் இஸ்லாமி லைஸத் முஜர்ரத் இக்ராஜுல் லில் மால் பல் ஹிய குவ்வத்துன் ஹஃபிய்யத்துன் வ திஜாரத்துன் ராபிஹத்துன் மஅ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. சதகா என்றால் வெறுமன நம்ம கையில இருக்கிற பணத்தையோ பொருளையோ இன்னொருத்தருக்கு தேவையுடையவர்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக நன்மை அடைந்து கொள்வது மாத்திரம் சதகா என்று கணிக்கப்பட மாட்டார். பல் ஹுவ குவ்வத்துன் ஹஃபிய்யா வ திஜாரத்துன் ராபிஹா, அது அல்லாஹுவால் மனித சமுதாயத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிற ஒரு ரகசியமான, நம்மால் அதனுடைய பெருமதியை வெகுமதியை அறிந்து கொள்ள முடியாத ஒரு வெகுமதி தான் இந்த சதகா. வ திஜாரத்துன் ராபிஹா மஅ அல்லாஹ், அல்லாஹ்வோடு நாம் என்ன சொல்றது, லாபத்தை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு பிசினஸ் சதகா. நாம் அதிகமாக லாபத்தை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு டீலிங் என்பது சதகா. அது இந்த உலகத்திலும் இருக்கிறது, மறு உலகத்திலும் இருக்கிறது. முதல்ல இந்த உலகத்தில் சதகா செய்வதன் மூலமாக என்ன நன்மைகள் இருக்கிறது என்கிறதை சுருக்கமா கொஞ்ச நேரத்தில் பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். இந்த சதகா கொடுப்பதன் மூலமாக, சதகா பணத்தாலையும் கொடுக்கலாம், பொருளாலையும் கொடுக்கலாம், அதே நேரத்திலே நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களும் சதகாவாக மாறுகிறது. குல்லு மஅரூஃபின் சதகா, மனிதன் நல்ல காரியம் என்று எதையெல்லாம் செய்கிறானோ எல்லாமே சதகாவுடைய பட்டியலிலே அடங்குது. ஹிஃபுல் மால் வ ஜியாதா, சதகா நம்ம ஒரு திருகத்தை நம்ம சதகாவாக கொடுக்கிறோம் அப்படின்னா அது நமது கையை விட்டும் வெளியே செல்லுகிறது என்பதை விட அந்த சதகா நமக்கு பல மடங்கு லாபத்தை ஈட்டி தருகிறது. அதுதான் திஜாரா ராபிஹ மஅ அல்லாஹ், அல்லாஹ்வோட நாம் ப்ராஃபிட் அடையக்கூடிய பிசினஸ் சதகா. ஏனென்றால் அண்ணலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா நகஸ மாலு அப்தின் மின் சதகா, ஒரு அடியானுடைய பணம் சதகாவின் மூலமாக ஒரு பொழுதும் குறைவதில்லை. அதற்கு அல்லாஹ் பல மடங்கு இரட்டிப்பான நன்மையையும் ஃபாயிதாவையும் வைத்திருக்கிறான். ஒரு திரகத்தை நம்ம சதகாவா கொடுத்தோம்னா அதற்கு பல 10கள் 100 1000 1,00,000 இப்படி நம்மால் கணிப்பீடு செய்ய முடியாது, அளவீடு செய்ய முடியாது. அல்லாஹ் அப்படிப்பட்ட வெகுமதியை இந்த சதகாக்கு வைத்திருக்கிறார். அடுத்தது தஃபுல் பலாஇ வல் குரூப், நம்மை வந்தடையக்கூடிய பலாய் முசீபத்துகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரத்தை எல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடியது இந்த சதகா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தாவு மர்தாக்கும் பிஸ் சதகா, நோய் நொடிகள், பலாய் முசீபத்துகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாத்தையும் இந்த நாம் கொடுக்கக்கூடிய சதகா, சதகத்து சிர். இது சதகத்து சிர், ரகசியமாக கொடுக்கக்கூடிய சதகா. அதுக்கு தான் பவர் இருக்குது. எல்லாருக்கும் தெரிய 4 பேர் என்ன
நல்ல கொடையாளி என்று சொல்லணும் அப்படின்னு நினைச்சு கொடுத்தோம்னா ஒண்ணு எந்த ஃபாய்தாவும் இல்லை. சரியா? ஆக சதகத்து சிர் தாவு மரதாக்கும் பிஸ்ஸதகா, உங்கள் நோய்வாய்ப்பட்டவர்களை நோயுற்றவர்களை சதக்காவின் மூலமாக நீங்கள் வைத்தியம் செய்து குணப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக நமக்கு வரக்கூடிய நோய்கள் பலாய் முசீபத்துகள் அனைத்தை விட்டும் இந்த சதக்கா எம்மை தடுக்குகிறது என்கிறதை இந்த ஹதீஸ் எமக்கு தெளிவுபடுத்துகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, மேலும் சொல்லும் பொழுது இந்த சதக்காவை பற்றி சனாயுல் மஅரூஃபி தக்கி மசாரி அஸ்ஸு என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சனாயுல் மஅரூஃப் அப்படின்னா நல்ல காரியம். நம்ம எதை செஞ்சாலும் சரி மற்ற மனிதர்களுக்கு பிரயோசனமாக, அதன் மூலமாக மற்றவர்கள் பெனிஃபிட் அடையக்கூடிய, பயன் பெறக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அது நம்ம வாயால சொல்லிக் கொடுக்கிறதாக இருந்தாலும் சரி, நமது கரங்களால அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய உதவிகளாக இருந்தாலும் சரி, பணத்தாலோ பொருளாலோ செய்யக்கூடிய எந்த உதவியாக இருந்தாலும் சரி, தக்கி மசாரி அஸ்ஸு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தக்கி மசாரி அஸ்ஸு என்றால் அதாவது தக்கி துருக்கல் ஹலாக், ஒரு மனிதனை நாசம், துன்பம், துயரம் வந்து அடையக்கூடிய எல்லா விதமான வாயில்களையும் தடுத்து நிறுத்துகிறது சதகா. எப்படி? மிஸ்லல் அல் மௌத்துல் முஃபாஜி, திடீர் மரணம், அல் அம்ராது ஷதீதா, குணப்படுத்தவே முடியாது என்று சொல்லக்கூடிய நோய்கள், அல் ஹவாதிஸ், பாதைகளில் ஏற்படக்கூடிய ஆக்சிடென்ட்கள், விபத்துகள், வசூல் ஹாத்திமா, மனிதனுடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக அமையும். அதாவது தீய சூல் ஹாத்திமான்னு தெரியும், நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது தீய மரணம், தீய முடிவு, அவனுடைய வாழ்க்கையினுடைய கடைசி சந்தர்ப்பம் வெறுப்பான ஒரு தீய அமைப்பிலே நடைபெறும். இதை விட்டும் சதகா மனிதனை பாதுகாக்கிறது என்கிற உன்னதமான ஹதீஸ்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்தார். அடுத்தது, இந்த உலகத்திலே மனிதனை பாதுகாக்கக்கூடிய, இந்த உலகத்திலே சதக்காவின் மூலமாக மனிதன் அடையக்கூடிய பெனிஃபிட்களை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அடுத்தது இத்ஃபாஉ கலபல்லாஹ் கலபர் ரப், அல்லாஹ்வுடைய கோபத்தை சதக்கா தணிக்கிறது. அல்லாஹ், நம்ம ஒரு தவறு செஞ்சிட்டோம், ஒரு பாவத்தில் ஈடுபட்டோம், அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதிக்கக்கூடிய பெரும்பாவங்களில் ஈடுபட்டுட்டோம் அப்படின்னு இருந்தா மனிதன் அந்த பாவம் அது தவறு என்று உணர்ந்து அல்லாஹ்வின் பால் திரும்புவதற்காக வேண்டி நல்ல நியத்தோடு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக வேண்டி சதக்கா செய்தான் என்றால், இஹ்லாஸோடு சதக்கா செய்தான் என்றால் அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்பி ஸய்யிஅத்தல் ஹஸனா, நீ ஒரு தீமையை செய்து விட்டால் ஒரு நன்மையை செய்து கொள், தம்ஹுஹா, அப்ப அந்த தீமையை அந்த நன்மையை அழித்து விடும். அதுதான் சதகா. நமக்கு நல்லா தெரியும் ஒரு தவறுல ஈடுபட்டுட்டோம், ஒரு பாவத்தை செஞ்சிட்டோம், நமது மனசு கேட்கல, ரொம்ப கவலையா இருக்குதுன்னா போய் யாருக்காவது ஏதாவது கொடுத்து சதகா செய்யும். அல்லாஹ்வுடைய கோபத்தை தணித்து விடும், அந்த பாவத்தை அழித்து விடும் என்கின்ற உன்னதமான விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அஸ்ஸதகத்து ஸதகத்து சிர்ர துத்ஃபிஉ கலபர் ரப் வ தத்ஹிர் நஃப்ஸ் மினல் துனூப். எப்படி? சிர், ரகசியமாக செய்யக்கூடிய சதகா அல்லாஹ்வுடைய கோபத்தை தணித்து வ தத்ஹிர் நஃப்ஸ் மினல் துனூப், பாவத்திலிருந்து அந்த அவனுடைய ஆத்மாவை, நஃப்ஸை பரிசுத்தப்படுத்துகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எது? சதகா. சதகத்து சிர், ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் நாம் செய்யக்கூடிய சதகா, இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள்,
சதகா அஸ்ஸதகத்து துத்ஃபிஉல் கதீஅத கமா யுத்ஃபிஉல் மாஉன் நார். எப்படி சதகா ஒரு மனிதனுடைய பாவத்தை எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நெருப்பிலே தண்ணீரை ஊற்றினா எப்படி நெருப்பு அணைந்து விடுமோ, அதே போல ஒரு மனிதன் தவறு பாவம் செய்து விட்டால் ஒரு சதக்காவை செய்தால் அந்த சதக்கா பாவத்தை அழித்து விடுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்ப சதக்கா என்றால் இமாத்தத்துல் அதா அனி தரீகி சதகா. இமாத்தத்துல் அதா அனி தரீகி சதகா. ஒரு பாதையிலே இருக்கக்கூடிய ஒரு முள்ளு, ஒரு கல்லு, அதாவது கல்லு மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பாதையிலிருந்து அகற்றி அதனை ஒரு சேஃபான ஒரு இடத்திலே போட்டால் அது சதக்காவுடைய நன்மை இருக்கு. சரியா? அது கலிமத்து தையிபா சதகா. அழகான வார்த்தைகள், மனிதர்களுடைய உள்ளத்தை நோவடிக்காமல் மனிதனுக்கு நல்ல உபதேசம் செய்யக்கூடிய, மனிதன் நமது வார்த்தைகளிலிருந்து சொற்களிலிருந்து பயன்பெறக்கூடிய நல்ல வார்த்தைகளை பேசுவது சதகா. அன்பார்ந்த சகோதரர்கள், இதெல்லாம் சதகாவுடைய பட்டியலிலே சேர்க்கிறது. மேலும் அல் பரக்கா ஃபிர் ரிஸ்கி வல் உமர், ஒரு மனிதனுடைய ரிஸ்கிலேயும் அவனுடைய உமர்லேயும் அவனுடைய வாழ்நாளிலேயும் சதக்கா அதிகரிப்பை ஏற்படுத்துகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏற்கனவே சொன்ன ஹதீஸ், மா நகஸ மாலு அப்தி மின் சதகா. ஒரு மனிதன் சதக்கா செய்தால் அவனுடைய பொருளிலே பணத்திலிருந்து குறைய போவதில்லை, அது அவனுடைய ரிஸ்கிலே அதிகரிப்பை ஏற்படுத்துகிறது. மேலும் சொன்னார்கள், இன்ன சதகத்தில் முஸ்லிமி தஸீது ஃபில் உமர் வ ஃபஸ்ஸரஹல் உலமா. அதாவது ஒரு முஸ்லிமுடைய சதக்காவிலே சதக்கா செய்யும் பொழுது அவனுடைய வாழ்நாளிலே அதிகரிப்பை ஏற்படுத்துகிறது. இப்படி நமக்கு வாழ்நாள் அதிகரிக்கணுமா, அதிகமா சதக்கா செய்யும். சதக்கா என்றால் என்னன்னு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். சரியா? பொருள்ல மட்டும் சதக்கா இல்ல, எல்லாத்துலயும் சதக்கா இருக்கு. ஆக நமது வாழ்க்கையிலே வாழ்நாள் அதிகரிக்கப்பட வேண்டுமா, அதிலும் சதக்கா. அப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், ஒவ்வொரு மனிதனுடைய அஜல் அல்லாஹ்வால் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது, தக்தீர்ல. எப்படி? ஒவ்வொரு மனிதனுடைய அஜலும் அல்லாஹ்வால் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. 70 வயதிலே அவன் மரணிப்பான் என்றால் 70 வயதிலே தான் மரணிப்பான். அது எப்படி சதக்கா அவனுடைய வாழ்நாளிலே உம்ரிலே அதிகரிப்பை ஏற்படுத்தும்? தக்தீர் என்பது முஅல்லக்கும் பில் அஸ்பாப், காரணங்களோடு தொங்கவிடப்பட்டிருக்கிறது, தொடர்புபடுத்தப்பட்டிருக்கிறது. சதக்கா போன்ற நல்ல தான தர்மங்களை, நல்ல அமல்களை அதிகமாக மனிதன் செய்யும் பொழுது அந்த அவனுடைய நிர்ணயிக்கப்பட்ட தக்தீரிலே ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த வாழ்நாளை அல்லாஹு தஆலா அதிகப்படுத்துகிறான். தக்தீரை ஏற்படுத்தியதும் அல்லாஹ் அவனுக்கு உகந்த நல்ல அமல்களை செய்யும் பொழுது அந்த வாழ்நாளை அதிகரித்து கொடுப்பவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஆகவே நாம் நல்ல அமல்கள், சதக்கா போன்ற அதிகமான தான தர்மங்களை நாம் செய்யும் பொழுது அல்லாஹ் நமது வாழ்நாளை அதிகரிப்பை ஏற்படுத்துகிறான் என்று அண்ணலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்தார். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, அன்புக்குரிய பெரியார்களே, நாம் மேலே இந்த 25வது ஹதீஸிலே நாம் பார்த்த விஷயம் என்னென்றா, சதகா தான தர்மம் என்பது செல்வந்தர்களோடு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்ட ஒன்று அல்ல. எல்லாருக்கும் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் சதக்கா என்ற போர்வையிலே எல்லா விதமான நல்ல அமல்களும் நன்மையை தேடித்தரும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது. ஆக எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமது வாழ்க்கையிலே அதிகமாக எல்லா விதமான சதக்கா தான தர்மங்களையும் செய்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் எம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.